ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபிரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நாம் நம்மளோட வாழ்க்கையில் எவ்வளவோ நன்மைகளையும் எவ்வளவோ துயரங்களையும் பார்த்துருப்போம். எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ வழிபாடுகள், முக்கியமாக எவ்வளவோ பூஜைகள் நாம் நம்மளோட வாழ்க்கையில் பண்ணியிருப்போம். அனைவருக்குமே நினைத்த காரியம் நடக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், நல்ல ஒரு வேலைக்கு போகணும், திருமணம் நடக்கணும், திருமணம் பண்ணி குழந்தை யோகம் பெறணும், அந்த குழந்தை நல்லா ஸ்கூலுக்கு போய் நல்ல ஒரு எதிர்காலத்தை சம்பாதிக்கணும். அப்படிங்கிற மாதிரி அனைவருக்குமே இதுதான் அவங்களுடைய லட்சியமாக இருக்கும். எனவே உங்களுக்கு திருமணம் நடக்கலை, அப்படியே திருமணம் நடந்திருந்தாலும் குழந்தை பக்கியம் இல்லை, குழந்தை இருந்திருந்தாலுமே உங்களுக்கு குழந்தை உங்களுடைய பேச்சை கேட்க மாட்டேங்கான், ஒழுங்காக படிக்க மாட்டேங்கான், சேட்டை அதிகமாக பண்ணுறான் அப்படின்னு கூறுபவராக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் கையால் இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் நீங்கள் முதியவருக்கு பண்ணிட்டு வரணுமுங்க. முதியவர்னால் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இல்லை, யாருமே இல்லாமல் அனாதையாக நம்ம ரோட்டு ஓரங்களில் முதியவர்கள் இருப்பார்கள் அல்லவா, அவங்க நடக்கக்கூட முடியாமல் இருப்பாங்க அல்லவா, அவங்களுக்கு சென்று நம்ம இந்த ஒரு செயலை மட்டும் நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்முடைய தலையெழுத்து முழுமையாக மாறுமாங்க. அவங்க நம்மளை மனதார வாழ்த்துவாங்களாம். நம்ம எப்படி சாப்பாடு முதியவர்களுக்கு கொடுக்குறோமோ அந்த மாதிரி நீங்கள் இந்த ஒரு செயலையும் நீங்கள் தானமாக கொடுக்கறதுனால உங்களுடைய பிரச்சனைகள் ஒட்டுமொத்தமாக தீருமா. எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் ஒன்றுமே இல்லாமல் போகுமாங்க. நம்ம எவ்வளவு பாவங்களை சம்பாதிச்சு வச்சுருந்தாலும் இந்த மாதிரி ஒரு செயல்களை நம்ம 3 மாதங்களுக்கு ஒரு முறை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம செஞ்ச பாவங்கள் எதுவுமே இல்லாமல் கழிந்து போகுமாங்க. அவ்வளவு நன்மைகள் நடக்குமா. நீங்கள் அப்படி முதியவருக்கு என்ன பண்ணணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் காஞ்சி மகான் மகாபிரிவா கூறிய அனைத்து விதமான செய்திகளும் அவரை பற்றிய மகிமைகளும் பரிகாரங்களும் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து கொண்டே இருக்கிறது. மறக்காமல் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இந்த ஒரு வீடியோவை உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அனுப்பி அவங்களையும் இந்த ஒரு செயலை செஞ்சுட்டு வர சொல்லுங்கள். ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும். சாலையோரங்களில் இருக்கிற முதியவர்களிடம் போயிட்டு நம்மளே பார்த்தாலே தெரியும் அவங்களால நடக்க முடியலையா, புது ஆடைகள் இல்லையா, சாப்பாடு இல்லையா, அவங்களுக்கு என்ன இல்லையோ, நம்ம எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் இருந்தாலும் நம்ம வயசானவங்களுக்கு போயிட்டு அவங்களுக்கு என்ன வேணும், உடை இல்லையா, ஆடை இல்லையா, உணவு இல்லையா, அவங்களால நடக்க முடியலைன்னா நடக்கிறதுக்கு ஸ்டிக்கு இருக்கும் அல்லவா, அந்த ஸ்டிக்கை வாக்கிங் ஸ்டிக்கை நம்ம வாங்கி கொடுக்கணுமாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன இல்லையோ அதை பார்த்து நம்ம பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா இங்கே பெரிய அளவில் நன்மைகள் நடக்குமாங்க. நீங்கள் ஆடைகளும் இந்த வாக்கிங் நடக்கிறதுக்கு ஸ்டிக்கு சாப்பாடு இந்த 3ல் நீங்கள் எதை பண்ணினாலுமே உங்களுக்கு அதிக அளவில் நன்மைகள் நடக்குமா. எனவே முதியவர்கள் இல்லாதவர்களுக்கு இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். இங்கே பெரிய அளவுக்கு நன்மைகள் நடக்கும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள்.